எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆசீர்வாதமான ஆகஸ்ட் மாதத்திற்காக நன்றி. தேவன் நமக்கு தந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. தேவனுடைய வார்த்தைகள் யாவும் நம்மை ஆற்றுகிறதாயும் தேற்றுகிறதாயும் பலப்படுத்துகிறதாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நமக்கான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்தில் இருந்து அனுதினமும் நமக்கு கிருபையை பெற்றுத் தருகிறது. பிரியமானவர்களே, இந்த வருட துவக்கம் முதல் கடந்த ஜூலை வரை நம்மை வழிநடத்தி வந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்மை நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த வசனத்தின் முதல் பகுதியை நாம் இப்பொழுது தியானிப்போம். தேவன் ஏன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார்? எகிப்தியரிடத்தில் 400 வருடங்களுக்கு மேலாக இஸ்ரவேல் புத்திரர் சுமை சுமக்கும் வேலைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர். பலவித வேலைகளை செய்து எகிப்தியரால் ஒடுக்கப்பட்டனர். இஸ்ரவேலரின் ஆண் குழந்தைகளை நதியில் எறிந்து கொலை செய்தனர். இவ்வாறு பலவித கொடுமைகளுக்கு ஆளான இஸ்ரவேலர் அடிமைத்தனத்தினால் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். இன்றைக்கும் அநேக கூக்குரல்கள் தேசத்தில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. கூக்குரல்கள் தேவ சந்நிதியில் எட்டுகின்றதா என வினா எழுப்பினோமானால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் முறையீடுகள் தேவனை நோக்கி இல்லை. பிரியமானவர்களே, இன்று தேவனிடத்தில் இருந்து பதில் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரை போல தேவனிடத்தில் முறையிடுவதில்லை. தேவனிடத்தில் இருந்து வரும் பதில், பலன், ஆசீர்வாதம் இவைகள் சற்று தாமதமாகத்தான் வரும். ஆனால் ஒரு மனிதனும் ஒரு காலமும் பிடுங்கி போட முடியாதபடி பலன் நம் கை வந்து சேரும். பிரியமானவர்களே, வேதத்தில் தேவனை நோக்கி கதறியவர்களுக்கு பதில் கிடைத்தது. ஹல்லேலூயா. தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த வசனத்தின் இறுதி பகுதியை நாம் தியானிப்போம். தேவன் யாரை நினைத்தருளினார்? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட்டு கதறிக் கொண்டிருந்த இஸ்ரவேல் புத்திரரை நினைத்தருளினார். கர்த்தர் ஒருவரை நினைத்து விட்டால், அவனை கண்ணோக்கி விட்டால், அவன் வாழ்வில் அவன் உயரப்போவது உறுதி. இன்னல்களுக்கு இறுதி முடிவு கட்டிவிடுவார். பிரியமானவர்களே, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் மக்களின் கூக்குரலை புறக்கணியாத தேவன் நம்முடைய தேவன். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகார் சாராளின் அடிமை பெண். அவள் தேவனை அறியவில்லை. அவள் அழுகையை அல்ல, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். தேவன் அவளையும் அவள் பிள்ளையையும் ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை சந்தித்த பின்பு ஆகாரும் அவளது பிள்ளையும் அலைந்து திரிந்து பட்டினியாக கிடந்ததாக வேதாகமத்தில் எங்கும் கூறப்படவில்லை. கணவனின் அன்பை பெற முடியாத லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். பிள்ளை இல்லாத அன்னாள் தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் முறையிட்ட பின்பு அவள் துக்கமுகமாய் இருந்ததே இல்லை என்றே வேதம் கூறுகின்றது. எனவே இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, நாம் நம்முடைய காரியங்களை அனுதினமும் தேவனிடத்தில் முறையிட வேண்டும். சமுதாயத்தில் நம்முடைய அன்றாட வாழ்வில் நமக்கு நேரிடுகின்ற காரியங்களை தேவ சமூகத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நம்முடைய தொழில், வருமானம், பிள்ளைகளுடைய காரியம், திருமணம், ஊழியம், இப்படி ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, பில்லி சூனியம், அசுத்த ஆவிகள் தொல்லை இவைகளுக்கு எதிராக தேவன் நமக்காக எழும்ப இரவும் பகலும் தேவனை நோக்கி கதற வேண்டும். தேசத்திற்காக தேவ சமூகத்தில் மனமுருகி வேண்டுதல் செய்ய வேண்டும். தேசத்தில் காணப்படுகின்ற முறைகேடுகள், கொலை, கொள்ளை, விபச்சாரங்கள், களவு, பாழ்கடிப்பு இவைகளுக்கு மத்தியில் நமது ஜீவியம் தேவனுக்கு பிரியமானதாக அமைய
பிரார்த்தனை செய்ய வேண்டும். சுவிசேஷ பணிகளில் ஈடுபட்டுள்ள சகோதர சகோதரிகள் தேவைகள், அவர்களுடைய பலன், கிருபை இவைகளுக்காக தேவ சமூகத்தில் கூக்குரலிட வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது விடுதலை வேண்டி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவர் விண்ணப்பங்களையும் தேவன் புறக்கணியாது பதிலளிப்பார், விடுதலை தருவார். பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டாம், தேவனே நமக்காக அவற்றை அருளி செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக தந்தையே, நீர் தந்த புதிய மாதத்திற்காக நன்றி. எங்களை நீர் நினைப்பதற்கும் எங்கள் வேண்டுதல்களை நீர் விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி. இம்மாதம் முழுவதும் எங்கள் குடும்பத்தின் தேவைகள் யாவற்றையும் நீர் சந்திப்பீராக. இம்மாதம் முழுவதும் நடைபெற போகின்ற சுவிசேஷ கூட்டங்கள் யாவற்றிலும் ஆவியானவர் பலத்த காரியம் செய்வீராக. இந்தியா இரட்சகர் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.